வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு கீ கிச்சடி ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது எங்கள் அம்மாவோட அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பெஷலி இந்த உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு பயங்கரமாக ஜுரம். ஸோ அதனால் இந்த கீ கிச்சடி நான் பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப இதமாக ரொம்ப நல்லா இருந்தது. வாங்க இந்த ரெசிபி பார்க்கலாம். நான் எப்படி பண்ணேன்னு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து சீரக சம்பா ரைஸ் எடுத்திருக்கேன். 1.5 கிளாஸ் அளவுக்கு சீரக சம்பா ரைஸ் எடுத்து அளந்து வச்சுருக்கேன். அடுத்து வந்து பாசிப்பருப்பு, மைசூர் பருப்பு, துவரம்பருப்பு இதை அளந்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், பூண்டு தட்டி வச்சுருக்கேன், கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சப்பொடி, பெருங்காயத்தூள், சீரகம், அடுத்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது. இங்கே நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் மிதமான தீயில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கினேன். இதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு சேர்த்துருக்கேன் சீரகத்தோடு. ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கினேன். இது நல்லா பொரிய விட்டங்க. இந்த மசாலா சாமான் அத்தனையும் நல்லா பொரியணும். இது கொஞ்சம் பொரிஞ்சு அடுங்குந்தோம். இதில் கீறி வச்சுருக்க பச்சை மிளகா, தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இப்போ பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை சேர்த்துக்கினேன். இதுவும் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இப்போ இது நல்லா வதங்கி வந்ததும் அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துக்கணும். இதோடவே சேர்த்து எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து வதக்கி எடுக்கணும். மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கோங்க, உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்துருங்க. பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம பருப்பு சேர்க்குறப்போ அது கேஸ் ஆகும். ஸோ கேஸ் ஆகாத இருக்கிறதுக்கு கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா கழுவி வச்சுருக்கேன். அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கினேன். இப்போ 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கிளாஸ் மிக்ஸ்டு தால் எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு, மைசூர் பருப்பு, நம்ம பாசிப்பருப்பு. இப்போ நல்லா கலந்துட்டு அதை கழுவி நான் சேர்த்துருக்கேன் குக்கரில். இப்போ 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம ரைஸு தால் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்து 6 டம்ளர் தண்ணி சேர்த்து மல்லித்தழை, புதினா தழை சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு இப்போது குக்கர் மூடி போட்டு விசில் வச்சு 4லேருந்து 5 விசில் விட்டாங்க. எங்கள் வீட்டில் ப்ரெஷர் குக்கர் 5 விசில் ஆகுது வேகிறதுக்கு. ஸோ இப்போது நல்லா 5 விசில் ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துட்டேன். நல்லா குழைய வந்திருக்கு பாருங்கள், அருமையாக வந்திருக்கு. இப்போ வந்து நல்லா கலந்துட்டு இப்போ நான் சர்வ் பண்ண போகிறேன். சுட சுட மேலே கொஞ்சம் லைட்டாக கீ போட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப இதமாக இருக்கும். எஸ்பெஷலி கோல்டு ஃபீவர் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வீட்டில் நம்ம ரெகுலராக கூட எதுனா போர் அடிச்சு போச்சுன்னா ரெகுலர் டயட் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.